நண்பர்களே வணக்கம். ஜாதக அலங்காரம் 72வது பதிவு, பாடல் எண் 128. இப்போ இந்த பாடலில் அந்த கிருத்திகை நட்சத்திரம், அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த 4 பாதங்களில் ஒவ்வொரு பாதத்திலையும் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை பெற்று இருப்பாங்க, எந்த மாதிரியான யோக பாவங்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக ஜாதக அலங்காரம் சொல்லியிருக்கு. இதில் அந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் மேச ராசிக்குள்ளே வரும். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அந்த 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3மே ரிஷப ராசிக்குள்ள அமையும். அப்போ 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த மேச ராசியினுடைய காரகத்துவங்களையும் நட்சத்திர காரகத்துவங்களையும் பெற்று ஜாதகனுக்கு வழங்கும். அதே மாதிரி அந்த கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அதில் பிறக்கிறவங்க அந்த ரிஷபராசி சுக்கிரனுடைய அம்சத்தையும் பெற்று நட்சத்திர காரகத்துவத்தையும் பெற்று ரிஷபராசியினுடைய காரகத்துவத்தையும் பெற்று அனுபவிப்பாங்க. இப்போ நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். சொல்லும் ஆசாரன் வித்துவான் பிரபு, தோன்றிய லாபம் உள்ளவனாம், சூரனான் நேசன் புத்திமான் ரோகி, தோன்றிடும் ஆரவின் முதற்கால், வெல்லும் ஆதார ஈனன், மானிடர்கள் வெறுத்திடும் கோபம் உள்ளவனாம், வெற்றி சேர் பிறரை சேர்ப்பன், நூல் தன்னை விரும்பிடான் கார்த்திகை இடுகால், புல்லுவான் துட்ட மடந்தையர் தன்னை, புத்தியிலான் மிகு சூரன், பொருந்திடான் கோபி கருவி பொல்லாங்கை, புரிகுவன் ஆமரு மூன்றி, அல்லூறு மிடியன் கலைவல அறியான், ஆ மன தாபமே உள்ளான், அடைந்திலான் பொறுமை துக்கவான் ரோகி, ஆகும் நார் காலதன் பொருளே அப்படின்னு முடிக்குது இந்த பாடலை. இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அந்த முதல் பாதம் மேச ராசிக்குள்ள இருப்பது, அதில் பிறக்கிறவன் எந்த மாதிரி பலனை அனுபவிப்பான் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய முதல் அடியில் நாம் பார்க்கலாம். சொல்லும் ஆசாரம் வித்துவான் பிறப்பு. அப்போ நல்ல ஆசாரங்களை அனுசரிக்கக்கூடியவை, ஆசார அனுஷ்டானங்கள் அதில் சிறந்து வழங்குவான். அதாவது மனம் வாக்கு காயம்னு சொல்லக்கூடிய முக்கரண சுத்தியோட நல்ல நோக்கத்தோடு அவன் சமுதாயத்தில் பழகிட்டு வருவான் அப்படின்னு அர்த்தம். வித்துவான் பிரபு அப்படிங்கிற போது வித்துவான் அப்படின்னு சொன்னால் கல்வியில் சிறந்து விளங்குவான், எல்லா வகையான கல்வியையும். பிரபு அப்படிங்கிற போது நல்ல உயர்ந்த நிலையில் பொருளாதாரத்தில் சிறந்து செல்வ செழிப்போடு வழங்கக்கூடியது, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியது. தோன்றிய லாபம் உள்ளவனாம் அப்படிங்கிற போது அவன் எடுக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடக்கூடிய காரியங்களில் வெற்றி பெற்று எதையுமே ஒரு ஆதாயத்தோட அதனால் நல்ல பலன்கள் அடையக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வெட்டி வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அவனுக்கு ஒரு கிரெடிட் இருக்கும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்த சூரனான் நேசன் புத்திமான் அப்படிங்கிற போது வீரதேர செயல்களில் ஈடுபடக்கூடியவன், எந்த ஒரு காரியத்திலையும் தோல்வி அடையாதவன் அப்படின்னு அர்த்தம். நேசன் அப்படிங்கிற போது பல பேர் விருப்பப்படக்கூடிய அளவுக்கு, பலரை நண்பர்களாக அடையக்கூடிய அளவுக்கு அன்புள்ளவனாக விளங்குவான், பண்புள்ளவனாக விளங்குவான், பழகுறதுக்கு நல்ல இனிமையான குணம் உடையவனாக விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். புத்திமான், நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். அதே நேரத்தில் ரோகி, ரோகிங்கிற போது பிரிப்பிடைகளுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த ஜாதகனுக்கு விளங்கும். தோன்றிடும் ஆரவின் முதற்காலே அப்படிங்குது. நட்சத்திரங்களுடைய வெவ்வேறு பெயர்களில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆரவி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அடுத்த அந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க எந்த மாதிரி பலாபலன்கள், எந்த மாதிரி குணாதிசயங்கள், எந்த மாதிரியான யோக பாவங்கள் இந்த பாடலில் 2வது அடியில் வருது. வெல்லும் ஆசார ஈனன், முதல் பாதத்தில் பிறந்தால் ஆசார அனுஷ்டானங்களை பண்ணுவான். அதே நேரத்தில் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவனாக இருந்தால் அந்த ஆசார அனுஷ்டானங்கள் அவன்கிட்ட இருக்காது, முக்கரண சுத்தி இருக்காது, உடம்பை சுத்தமாக வச்சுக்க மாட்டான், பேச்சு சுத்தம் இருக்காது. அதே நேரத்தில் அந்த ராசி அதிபதி நட்சத்திர அதிபதிகளுடைய வலிமையின்மையை பொறுத்து இருக்காது. மானிடர்கள் வெறுத்திடும் கோபம் உள்ளான் அப்படிங்குது. கோபம் வரும், முன்கோபம் ஜாஸ்தி ஆகும். அதனால் பல பேர் நண்பர்களெல்லாம் கூட பகைவர்கள் ஆவாங்க. நண்பர்கள் அமைகிறது கஷ்டம். அதே நேரத்தில் வெற்றி சேர் பிறரை சேர்ப்பன்,
தன்னுடைய காரியத்தில் வெற்றி அடைவதற்காக எந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட இணங்கி போய் அவங்கள நட்பை அடைஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நட்பை அடைவான் அப்படின்னு அர்த்தம். அவங்களோட இணக்கமாக போவான் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக நூல் தன்னை விரும்பிடா. புத்தகத்தை படிக்கிறது மட்டும் ரொம்ப கசக்கும் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு? இந்த பாடலில் 3ஆவது அடி புல்லுவான் துட்டம் அடந்தையர் தம்மை. துட்டம் அடந்தை அப்படின்னு சொன்னால் கெட்ட குணம் உள்ளவங்க, போலித்தனமான அன்பை பெற்றவங்க, கவர்ச்சி காட்டுறவங்க, சுருக்கமாக சொல்லப்போனால் விலை மாதர்கள். அவங்களோட இணக்கம் வச்சுக்குவோம். சமுதாயத்தில் ரொம்ப கெட்ட பேர், களங்கத்தை சம்பாதிப்பாங்க. அது ரிஷப ராசிக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் விழுகிறதுனால சுக்கிர பகவான் பாதிப்பான அம்சத்தில் இருந்தால் அவங்களுடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு குறையும். அதே நேரத்தில் ராசி அதிபதி சுக்கிரனுடைய பலம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பலம் வலிமை பெற்று இருந்தால் சமுதாயத்தில் நல்ல பேரை வாங்குவோம், நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். தொடர்ந்து புத்தியெல்லாம் மிக சூரத்தனமெல்லாம் இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்பான். அதே நேரத்தில் புத்திசாலித்தனத்தில் கோட்டை விட்டுருவாங்க. நிறைய நூல்களை படிக்கணும், படிப்பில் ஆர்வம் காட்டணும். கல்வி ஞானம் தவிர கேள்வி ஞானத்திலையும் கவனம் எடுத்துக்கணும். பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் புத்திசாலித்தனம் கூர்மையாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கல்வி ஞானத்தை கேள்வி ஞானத்தை வளர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பொருந்திடான் கோபி கருவித்தனம் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது, தேவையில்லாத கோபங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பகைகள், வெறுப்புகள், இதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய சூழல்களை இந்த ஜாதகம் உருவாக்கிக்கும். துஷ்டர்களுடைய கூட்டு சகவாச தோஷம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்லவங்களோட சேராமல் தீயவங்களோட சேர்ந்தா அவன் செய்யக்கூடிய பாவ செயல்கள், அவன் செய்யக்கூடிய துஷ்ட செயல்கள், அதனால் வரக்கூடிய பழிபாவங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவன் தலையில் வெடியும். எச்சரிக்கை இல்லைன்னா தேங்காய் வைக்கிற ஒருத்தன் தண்டை கட்டுறவன் இவன்னு சொல்லி வரும். பொல்லாங்கை புரிகுவன் ஆகும் ஒரு மூன்றி. கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க அல்லூர் மிடியன் கலைவல அறியான். மிடியன் அப்படிங்கிற போது சோம்பேறித்தனம் வரும், அதனால் வறுமையும் கூட வரும். கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க நவாம்சத்தில் மீன நவாம்சம் வரும். அப்போ சூரிய பகவானுடைய அமைப்பு, சுக்கிர பகவானுடைய அமைப்பு, நவாம்சத்தில் மீனம்னு சொன்னால் குரு பகவானுடைய அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக வந்தால் தான் இவனுடைய வாழ்க்கையில் நல்ல வெளிச்சம் கிடைக்கும், பிரகாசம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும், மனச்சஞ்சலம் உண்டாகும், வறுமை வரும், முயற்சியின்மை ஏற்படும். அதனால் ஆமன தாபமே உள்ளான்னு முடிக்கும். அந்த 4வது அடியில் வரி மனத்தாபங்கள், உறவுகளோட பகை, நண்பர்களோட பகை, சமுதாயத்தில் பகை எல்லாம் அந்த கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு சூழல்கள் அப்படி அமையும். அடைந்திலான் பொறுமை துக்கவான் ரோகி. பிணிப்பிடைகளுக்கு ஆட்படுவாங்க, துக்கத்தில் மூழ்க வேண்டிய சூழல்கள் உருவாகும், பொறுமை காக்க முடியாது. ஆகும் நார் காலதன் பொருளே அப்படின்னு முடிக்குது இல்லையா? அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு சில கஷ்ட நஷ்டங்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரும். ஆக அந்த கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவான், அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், நவாம்ச அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், இப்போ இவங்களுடைய அமைப்புகளை பொறுத்து எந்த கிரகத்தினுடைய அமைப்பு வீக்னஸாக இருக்கோ அதை வைப்ரேட் பண்ணிக்கும். அப்போ அதற்கான திருத்தல வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு இதையெல்லாம் செய்து அவர்களுடைய ஜாதகத்தில் கோளாறுகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கும். இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் கஷ்டம் வரும். அதை எச்சரிக்கிறதுக்கு தான் ஜாதக அலங்காரம் அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை இங்கே நமக்கு குறிப்பாக சுட்டி காட்டியிருக்கு. ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் ஜாதகத்தை சரியாக ஆய்வு செய்து அதில் இருந்து சுப பலன்கள் கிடைக்கும் போது சந்தோஷத்தை அடைந்து கொள்ளவும்,
அதில் பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்து அவர்களுடைய வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தி கொள்ளவும் நமக்கு ஜாதக அலங்காரம் இங்கே எச்சரிக்கை செய்திருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான நட்சத்திரம் ரோகிணி. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களிலே பிறக்கிறவர்களுடைய குணாதிசயங்கள், யோக பாவங்களை ஜாதக அலங்காரம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதனை பார்ப்பதற்காக கேட்பதற்காக தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.